அன்பான நண்பர்களே வணக்கம். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது திரு சௌந்தரராஜன் அவர்களின் அஷ்டமா சித்துக்களில் ஒன்றான ஆறாம் சக்தி நாவல். வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன். போன பகுதியின் தொடர்ச்சியாக. வசந்தனை நந்தினி அறைந்து விடுவாள் என யாரும் எதிர்பார்க்கவில்லை. அவனுக்கு அப்படியே காதுக்குள் ராக்கெட் பறக்க ஆரம்பித்தது. இவ்வளவு கேர்லெஸ்ஸா வேலை செய்யறவங்களை எல்லாம் சிவியரா பனிஷ் பண்ணணும், இல்லைனா இவங்க வலிக்கு வரமாட்டாங்க என்று ஒரு கத்து கத்திவிட்டு விறுவிறுவென்று அங்கிருந்து விலகிச் சென்றாள். ஆபீஸே வாயடைத்து நின்று பார்த்து கவனித்தது. வசந்தன் தலை துவண்டு போய்விட்டிருந்தான். பெரிய பாளையத்தின் பெயரை மாற்றி பாலித்தீன் பாளையம் என்று வைத்து விடலாம் என்று தோன்றியது மாரிமுத்துவுக்கு. பெரிய பாளையம் ஊருக்குள் கார் விரைந்து கொண்டிருந்தது. திரும்பிய பக்கமெல்லாம் பாலித்தீன் தாள்கள்தான் இருந்தது. மனித குலத்தையே அழிக்க வந்த அசூரனுக்கு அந்த பவானி அம்மனே வாழும் ஊரில் அபரிமிதமான வரவேற்பு இருப்பது ஆச்சரியமாக இருந்தது. மாரிமுத்து எதனாலோ இப்பொழுது ஊர் உலகம் பற்றியெல்லாம் கவலைப்பட ஆரம்பித்து விட்டான். அவன் அருகில் அமர்ந்திருந்தால் வந்தனா. வெளியே அவள் தெரியாமல் இருக்க கூல் பேப்பர் ஒட்டப்பட்டிருந்தது. மாரிமுத்து வெளிப்புறம் பார்த்து கவலைப்படுவது யூகித்தவளாக கேட்டாள். என்ன டார்லிங், ஏன் இப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு? வெளியே பார்த்தியா வந்தனா? பார்த்தேனே, ஆஸ் யூஷுவல். எனக்கொன்றும் வித்தியாசமா தெரியலையே. நல்லா பாரு. நல்லா பார்த்துட்டு தான் சொல்கிறேன். என்னத்தை பார்த்த நீ? எங்க பார் பாலித்தீன் குப்பை. காகித குப்பையே அனுமதிக்க கூடாத தேசத்துல இந்த குப்பை எவ்வளவு ஆபத்தானது தெரியுமா? ஓ, இதான விஷயம். என்ன வந்தனா, அவ்வளவு சாதாரணமாக சொல்லிட்ட? இது அரசியல்வாதிகளோட கவலைங்க. மண்ணாங்கட்டி. அவங்க இதை வச்சு வாழ்க்கை நடத்துகிறவங்க. அவங்களால தான் இந்த பிரச்சனையே. எப்படி? எப்படியா? நீ சொசைட்டியை பற்றி யோசிச்சு பார்க்குறதே இல்லையா? எங்கே அதுக்கெல்லாம் நேரம் இருக்குது? அதுவும் சரிதான். முதல்ல இந்த பாலித்தீன் தாள் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கோ. இது பிளாஸ்டிக்கோட குழந்தை. அசூரன் மாதிரி பூமிக்கடியில் எவ்வளவு வருஷம் கிடந்தாலும் மட்கி மண்ணாகாது. அது மட்டுமல்ல, நிலத்தடி நீர் மழையால தான் உருவாகுது. அந்த நீரையும் இது கீழே போக விடாது. இந்த நிலை 10 வருஷம் தொடர்ந்தா இந்த பூமி என்ன ஆகும்? அவனது ஆவேசமான விளக்கமும் கேள்வி கேட்ட தொனியும் அவளை அவனையே ஊன்றி பார்க்க வைத்தது. கார் விரைந்து கொண்டே இருந்தது. உள்ளே இதமான ஏசி. என்ன வந்தனா, எதுக்கு இப்படி பார்க்குற? உங்களோட சமூக சிந்தனை எனக்கு வியப்பாக இருக்குங்க. உடனே என்னை பெரிய மகா மனிதனா நினைச்சுடாத. நானும் இந்த மாதிரி உணர்ச்சியெல்லாம் இல்லாத ஊரை சுற்றிக்கிட்டு இருந்தவன் தான். எப்போ நான் குமாரசாமி சித்தரை சந்திச்சேனோ அப்பவே வாழ்க்கை பாதை மாறிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். உண்மைதாங்க. அவர் பார்த்தாலே போதும் நமக்குள்ளே எவ்வளவோ மாற்றங்கள். பேசக்கூடா வேண்டாங்கிற மாதிரி தோணுதில்ல? ஆமாம் வந்தனா. இருந்தாலும் அவர் உன் வரையில் பேசி என்னை உன் கணவனாக்கினதை நினைச்சா எனக்கு இப்போ கூட ஆச்சரியமா இருக்கு. போதும் டார்லிங், உடனே நான் உனக்கு ஏற்ற ஜோடியே இல்லை அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சுடாதீங்க. உருவத்தில் என்னங்க இருக்கு? உள்ளம்தான் எப்பவும் பெருசு. வந்தனா பேசியது வசனகர்த்தா எழுதி கொடுத்த வசனம் போலதான் இருந்தது. ஆனால் அது ஆத்மார்த்தமான பேச்சாக இருந்ததுதான் ஆச்சரியம். அவர்கள் பயணித்த காரும் பெரிய பாளையம் கடந்து காக்காவாக்கம் என்கின்ற ஊரை ஒட்டி போய் ஒரு புளிய மரத்தடியில் தேங்கி நின்றது. இருவரும் இறங்கினார்கள். நல்ல வேளை, வெளியே பெரிதாக கூட்டமில்லை. டிரைவர் காருக்கு காவலாக நின்று கொண்டான். வந்தனாவும் மாரிமுத்துவும் புளிய மரத்தை ஒட்டி நீண்டு கிடந்த வயல்வெளியில் இறங்கினார்கள். கண்ணு கெட்டிய தூரம் ஒரே பசுமையாக இருந்தது. வரப்புகளும் ஒன்றும் அகலமில்லை. அதில் செருப்பை கலற்றி கையில் பிடித்து கொண்டு வந்தனா நடந்தாள். வரப்பில் சில இடங்களில் சில பெண்கள் இருந்து களைகளை பிடுங்கிக் கொண்டு இருந்தார்கள். அவர்களில் சிலர் அவளை பார்த்து சிரித்தனர். அந்த சிரிப்பே அவள் அடிக்கடி அந்த பக்கம் வந்து போகிறவள் என்பதனை சொல்லிற்று. எப்படி தாயி இருக்க? நல்லா இருக்கேன் ராமாக்கா. நேத்து தான் நீ நடித்த படத்தை டென்ட் கொட்டாயில பார்த்தேன். உன்னை எனக்கு நல்லா தெரியும்னேன். நம்ப மாட்டேன்னுட்டாங்க. கையில் கலையோடு சிரித்தாள் அந்த பெண். பதிலுக்கு சிரித்த வந்தனா தொடர்ந்து நடந்தாள்.
அவர்கள் எங்கே போகிறார்கள் என்றே தெரியவில்லை. டிரைவர் வியப்பான வியப்போடு பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு வந்தனாவே ஒரு வியப்பான பாத்திரம்தான். அவள் நடிகையாக இருப்பது, நடிப்பது எல்லாமே வியப்புதான். வாழ்க்கையில் புரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் எவ்வளவோ அதில் வந்தனாவுக்கு பிரதான இடம் கொடுத்திருந்தான். ஒரு கட்டத்தில் இருவரும் கண்ணை விட்டு மறைந்து விட்டனர். யாராவது பத்திரிகையாளர்கள் வந்து பார்த்தால் ஆச்சரியப்படுவதோடு போட்டோ எடுத்து அதையே ஒரு செய்தியாக்கி விடுவார்கள். மாய சாமியாரை தேடி மர்ம பயணம் மேற்கொண்ட நடிகை என்றெல்லாம் செய்தி போட்டு விடுவார்கள். அவர்களோ வயல் வரப்பில் நடந்தது போதும் என்று ஒரு தென்னந்தோப்பில் பிரவேசித்தனர். தோப்பில் சுற்றி பார்த்தனர். வாங்க. அவர்களுக்கான அழைப்பொலிதான் காதில் விழுந்தது. ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்பது தெரியவில்லை. திரும்பி திரும்பி பார்த்தனர். சப்தம் தலைக்கு மேல் இருந்து கேட்பது போல தோன்றவே நிமிர்ந்து பார்த்தனர். மரம் ஒன்றின் உச்சியில் அரிவாளுடன் ஒருவர் அமர்ந்திருந்தார். இடுப்பு வேட்டியையே மடித்து லங்கோடு போல கட்டியிருந்தார். சாமி, அங்க என்ன பண்றீங்க? மாரிமுத்து உற்சாகமாக கூவினான். தாகமா இருந்தது, இளநீர் வெற்றதுக்காக ஏறினேன் என்றார் அவர். அவனுக்கு அந்த பதில் திகைப்பை தந்தது. போன சந்திப்பின் போது தங்களுக்கு இளநீர் வேண்டுமா என்று கேட்டுவிட்டு உட்கார்ந்த இடத்திலிருந்து மரத்தை அன்னார்ந்து பார்த்தார். 4 காய்கள் பொலபொலவென்று உதிர்ந்து கீழே விழுந்தது. அதை சீவுவதற்கு கூட நகத்தை பயன்படுத்தியே சீவிவிட்டார். எப்படி எப்படி என்று கேட்டதற்கு சிரிப்பை தவிர வேறு பதிலே வரவில்லை அவரிடம். இப்பொழுதோ ஏறி பறித்து கொண்டிருக்கிறார். மாரிமுத்து குழம்பி போனான். என்னங்க, சாமியை புரிஞ்சுக்கவே முடியல இல்லைங்க? வந்தனாவும் கேட்டாள். ஆமா வந்தனா, நாம ஏதாவது கேட்டா சிரிப்பார், என்னத்த சொல்ல. அவன் ஆயாசப்பட்டு கொள்ள மரத்திலிருந்து அப்படியே ஒரு கல் விழுந்தது போல விழுந்தவர் ஒரு சில நொடிக்கு பிறகு உடம்பை உதறிக்கொண்டு எழுந்தார். அருகிலேயே ஒரு கட்டிலுக்கு 2 கட்டில் கிடந்தது. அதில் போய் உட்கார்ந்தார். அவர்களையும் உட்காரச் சொன்னார். இருந்தாலும் இருவரும் நின்று கொண்டே இருந்தனர். அப்புறம் எங்கு இவ்வளவு தூரம் விசாரிக்க ஆரம்பித்து விட்டார். சாதாரணமாக இப்படியெல்லாம் கேட்கவே மாட்டார். வந்த காரணத்தை சொல்லிக் கொண்டுதான் பேச்சையே ஆரம்பிப்பார். அதிலும் இன்று மாறுபட்டு பேச்சை அவர் ஆரம்பித்த விதம் அவனுக்கு என்னவோ போலிருந்தது. என்ன சாமி, எல்லாம் தெரிஞ்ச நீங்க இன்னைக்கு சராசரி மனுஷன் மாதிரி பேசுறீங்க, நடந்துக்கிறீங்க. யாருப்பா சொன்னது நான் சராசரி இல்லைன்னு? நானும் சராசரி மனுஷன்தான் என்று கீழே கிடந்த இளநீர் காய்களில் ஒன்றை எடுத்து அரிவாளால் வெட்டத் தொடங்கினார். வந்தனாவுக்கு மட்டும் ஒரு விஷயம் துல்லியமாக புரிந்தது. அவர் கோபமாக இருக்கிறார் என்பதுதான். சாமிக்கு எங்க பேர்ல கோபம்னு நினைக்கிறேன் என்று கச்சிதமாய் கேட்டாள். கோபமா? எனக்கா? சேச்ச. அவர் தலையாடியது. அப்புறம் ஏன் சாமி வித்தியாசமா பேசுறீங்க? பரவாயில்லையே, பளிச்சுன்னு விஷயத்துக்கு வந்துட்டியே. உங்களை எனக்கு தெரியாதா சாமி? ஒரு தெரு பிச்சைக்காரி நான். இன்னைக்கோ கோடீஸ்வரி. எத்தனை வருஷம், எவ்வளவு பழக்கம். வந்தனாவின் பதிவில் பல புதிய செய்திகள். அவர் பதிலுக்கு சிரித்தார். பின் நல்லா இருக்கீங்க தானே என்று கேட்டார். உங்க ஆசீர்வாதத்துல ஒரு குறையும் இல்லை சாமி. அந்த நடிகன் ஒருத்தன் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான்னு சொன்னையே, அவன் இப்ப சரியாயிட்டானா? ஆயிட்டா சாமி. இப்பெல்லாம் ரொம்ப மரியாதையாகவே நடத்துறான். எல்லாம் அந்த ஈசனோட கருணை. அவர் கைகள் ஆகாயத்தை நோக்கி உயர்ந்தன. மாரிமுத்து மௌனமாகவே இருந்தான். அவர் பார்வை இப்பொழுது அவனை ஊடுருவியது. என்ன சாமி, எதுக்கு இப்படி பார்க்குறீங்க? அவனும் கேட்டான். தப்பு பண்ணிட்டியே. சாமியிடம் சுரத்தி இல்லாமல் மறுபதில். தப்பா? நானா? ஆமாம், நீயேதான். இல்லை சாமி, நான் ஒரு தப்பும் பண்ணல சாமி. வந்தனாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முந்தி கூட நான் கொஞ்சம் அப்படி இப்படித்தான். எப்போ உங்கள் பார்வை என் மேலே பட்டதோ அப்பவே நான் சரியான ரூட்டுக்கு வந்துட்டேன் சாமி. ரூட்டுக்கு வந்து என்ன பிரயோஜனம்? அப்பப்போ என்னை பற்றி யார்கிட்டையாவது பேசிடுறியே சாமி. இப்போ புரியுதா நீ செஞ்ச தப்பு என்னன்னு? என்னங்க, சாமி என்ன சொல்கிறார்? யார்கிட்ட சாமியை பற்றி என்ன பேசுனீங்க? ஒன்றுமில்ல வந்தனா, ராமராஜோட கல்யாண ரிசப்ஷனுக்கு போயிருந்த இடத்துல வசந்தன்கிற என் ஃப்ரெண்டை
வாயை கிளறினான். அப்பனா சாமி பத்தி பேசும்படி ஆயிடுச்சு. பேசினது மட்டுமா? நான் இங்க இருக்கேன்னு வேற சொல்லி வச்சிருக்க. ஒரு ஆதங்கத்தில் அப்படி சொல்லிட்டேன் சாமி. ஆதங்கம் இல்ல, பலவீனம். பலவீனமா? ஆமாம். வந்தனாங்கிறவ ஒரு இமயமலை மாதிரியும், நீ ஒரு நொண்டி, உன்னால் அந்த மலை மேலே ஏற முடியாதுங்கிற மாதிரியும் ஒரு எண்ணம். அதாவது தாழ்வு மனப்பான்மை. உண்மைதானே சாமி அது? அவ எங்க, நான் எங்க? பைத்தியக்காரா, இவ உண்மையில எங்கே எப்படி இருந்தான்னு உனக்கு தெரியுமா? புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல நிஜமாலுமே பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவ இவ. இவகிட்டையும் ஒரு வசீகரிக்கிற விஷயம் இருந்தது. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தனக்கு கிடைக்கிறதுல சரி பாதிய அடுத்த அந்த பிளாட்பாரத்தில் இருக்கிற ஒரு நாய்க்கு போட்டுடுவா. அந்த நாயோட கால் ஒன்றில் ரயில் சக்கரம் ஒரு தடவை ஏறிடுச்சு. உயிர் போகாம அது துடிச்சுக்கிட்டு இருந்தது. தூக்கிக்கிட்டு ஒரு டாக்டர்கிட்ட ஓடினா. அவர் காலில் விழுந்து நாயை காப்பாற்ற சொன்னா. பதிலுக்கு அவர் வீட்டு வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லவும் செய்கிறேன்னா. அந்த டாக்டரும் ஒரு நாய் பிரியர். அவர் வீட்டில் 2 நாய் இருந்தது. இவளோட நேசத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டார். சரின்னு சொல்லி தன் டிஸ்பென்சரியில் வேலைக்கு சேர்த்துக்கிட்டார். அவர் என்னை பார்க்க இங்கே வருவார். அப்படி வந்தவர் அந்த 3 கால் நாயை பற்றியும் இவளை பற்றியும் சொன்னப்ப நான் அதிசயப்பட்டு போனேன். அடுத்த முறை வரும்பொழுது இங்கே அவளை கூட்டிக்கிட்டு வர சொன்னேன். அப்படி கூட்டிகிட்டு வந்தப்போதான் இவ என்னை சந்திச்சா. உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன். டாக்டர் ரொம்ப நல்லவர், அவர் நல்லா இருக்கணும்னா. என்ன ஒரு மன அழகுன்னு நினைச்சு ஆச்சரியப்பட்டேன். அந்த அழகை தூண்டி விட்டதுதான் நான் செய்தது. இன்னைக்கு அதனால வரதாயியா இருந்த இவ வந்தனாவா ஆயிட்டா. இந்த நிமிஷம் இவ மன அழகுல ஒரு மாற்றமும் இல்லை. அது மாறாத வரை இவளுடைய வசீகரம் அதிகரிச்சுட்டு தான் போகும். ஒரு கட்டத்தில் இவளுடைய மன அழகோட அலைகள் சிங்கம், புலி போன்ற மிருகங்களையே இவளை சிநேகிக்க வைக்கும். உன்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே உண்மை பேசுகிற குணம்தான். எவ்வளவோ ஓட்டைங்க உன்கிட்ட, தண்ணி, சிகரெட், பொம்பளைன்னு. ஆனாலும் உன் மனசில் பொய் ஒட்டலை. பளிச்சு பளிச்சுன்னு உண்மை பேசின. நீ பேசின உண்மைதானே உன்னை இங்கே என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது. ஞாபகம் இருக்குல்ல? அவர் தன் நீண்ட பேச்சில் இறுதியாக ஒரு கேள்வியோடு கொக்கி போட்டார். அவனும் தலையை ஆட்டினான். அது ஒரு இன்டர்வியூ. அதில் சகட்டு மேனிக்கு கேள்விகள். ஒரு கேள்வி மிக தர்ம சங்கடமான கேள்வி. கடைக்கு போய் நிரோத் வாங்குற ஒரு சூழ்நிலை வந்தா தைரியமா போய் கூச்சமில்லாம வாங்குவீங்களா? எனக்கு அந்த விஷயத்துல கூச்சமே கிடையாது சார். இது மாரிமுத்துவின் பதில். அப்ப ஏற்கனவே வாங்கின அனுபவம் இருக்கா? இருக்கு சார். எதுக்கு? எதுக்கு சார் வாங்குவாங்க? அப்ப உங்களுக்கு செக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நிறைய இருக்கு. இதை நீங்க ஒழுக்கக்கேடா நினைக்கலையா? ஆமாம், ஒழுக்கக்கேடுதான். தெரிஞ்சும் தப்பு செய்யலாமா? இப்ப நான் செய்யறதில்ல சார். அதே சமயம் செக்ஸில் ஆசைப்பட்டு விழுந்தப்ப எனக்கு ஒழுக்கம் பற்றியெல்லாம் தெரியாது. வயிற்று பசி மாதிரிதான் உடல் பசின்னு நினைச்சேன். எந்த தடுமாற்றமும் இன்றி மாரிமுத்து சொன்ன பதில் இன்டர்வியூ செய்தவரை அப்படியே ஒரு வினாடி அவனையே உற்று பார்க்க வைத்தது. பிறகு அவரே கேட்டார், இந்த ஆஃபீஸில் நிறைய பெண்கள் இருக்காங்க. திரும்ப நீங்கள் அந்த தப்பை பண்ண மாட்டீங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? ஒன்றும் கிடையாது சார். என்னை போலவே யோசிக்கிற ஒரு பொண்ணு இருந்தா தப்பு நடக்கலாம். இருந்தாலும் இப்போ நான் விழிப்போடு இருக்கிறதால தப்பு செய்ய 90% இடம் தரமாட்டேன். சரி, இப்படி இன்டர்வியூவில் உண்மை பேசினா வேலை எப்படி கிடைக்கும்? மூடி மறைச்சா மட்டும் கொடுத்துட போறீங்களா சார்? என்ன சொல்கிற? இந்த இன்டர்வியூவை ஒரு நாம்கி வாஸ்தே இன்டர்வியூவா நினைக்கிறியா? சத்தியமாக இல்லை சார். உங்களை போல அதிகாரிகளுக்கு உண்மை யார் சொல்கிறா, பொய் யார் சொல்கிறான்னு நல்லாவே தெரியும். நான் சத்தியகந்தன் ஸ்ரீராமன்னு சொன்னால் நம்பவா போகிறீங்க? இல்லை, என்கிட்ட இருக்கிற இந்த பலவீனம்தான் மற்றவங்க கிட்ட இல்லையா? செக்ஸ் விஷயத்தில் யாரும் யோக்கியன் கிடையாதுங்கிறதான் என் முடிவு. அந்த ராமாயணத்து ராமனும் சீதையும் இப்போ இருந்தா அவங்களும் கூட சலனப்பட தான் செய்வாங்க. எப்பவும் மனநிலைங்கிறது சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் உருவாகிற ஒன்று தான் சார். ஷக்கீலா பட போஸ்டர், கிளப் டான்ஸ் பாட்டுன்னு
ஒரு நாளைக்கு ஒரு விஷயமாவது ஒரு தடவையாவது கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது மனசு மரக்கட்டையா சீச்சின்னு சொல்லிக்கிட்டெல்லாம் இருக்காது. அப்படி இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆகையால மனசளவில் கற்போடு இருக்கிறது இந்த காலத்தில் முடியவே முடியாத விஷயம் சார். அது குருடா இருந்தால் மட்டும்தான் சார் சாத்தியம். ஆகையால இந்த விஷயத்தில் நான் எதையும் மூடி மறைக்க விரும்பலை. மாரிமுத்துவின் அடுத்த கட்ட விளக்கம் அந்த அதிகாரியை ஸ்தம்பிக்க வைத்து விட்டது. எல்லா விஷயத்திலையும் வெளிப்படை, எதை கேட்டாலும் பளிச்சென்ற பதில், தெரியும் என்றால் தெரியும், தெரியாது என்றால் தெரியாது. பிளந்து கட்டியிருந்தான். அதுதான் அவரை இறுதியில் பெக்யூலியர் கேண்டிடேட் என்று அவன் அப்ளிகேஷனில் எழுத வைத்தது. ஜிஎம் கூட கேட்டார், எந்த வகையில் இவன் பெக்யூலியர்? இந்த 2003லையும் ஹரிச்சந்திரனா இருக்கான் சார். யூ மீன்? உண்மையே பேசுறாரு. அட கொடுமையே, அப்புறம் அந்த ஹரிச்சந்திரன் மாதிரி பொண்டாட்டியெல்லாம் விற்க வேண்டி வருமே. அதை பற்றி கவலைப்படுற மாதிரி தெரியல. நீங்கள் வேணும்னா பேசி பாருங்க. அந்த அதிகாரியின் பதிலை தொடர்ந்து அவன் ஜிஎம்மை சந்தித்தான். ஜிஎம் ஆழம் பார்க்க ஆரம்பித்தார். ட்ரிங்க்ஸ் பழக்கம் உண்டா மிஸ்டர் மாரிமுத்து? முன்ன இருந்தது சார், இப்போ விட்டுட்டேன். ஏன்? அது நல்ல பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறதால. அப்போ ஆரம்பத்தில் தெரியலையா? ஆமாம் சார், குடிச்சா உடம்பு கெட்டு போயிடும், புத்தி தடுமாறும், தப்பு பண்ணுவேனெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே குடித்தேன். உண்மைதான்னு தோணுச்சு, அந்த பழக்கத்தை விட்டுட்டேன். மிக சகஜமாக மாரிமுத்து சொன்ன பதில் ஜிஎம்முக்கே புதிது. அற்ப விஷயங்களுக்கு கூட பொய் சொல்கிறவர்களைத்தான் அவர் அதிகம் பார்த்திருக்கிறார். சாமி பிரசாத விஷயத்தில் கூட ஆபீஸில் ஒருவர் அடித்து விடுவார். தெருக்கோடியில் உள்ள மாரியம்மன் கோவில் விபூதி குங்குமத்தை கொண்டு வந்து பழனிக்கு போய் அர்ச்சனை செய்து கொண்டு வந்ததாக புருடா அடித்து விட்டவர்களை பார்த்திருக்கிறார். ஆனால் இவனோ துளியும் தடுமாற்றமின்றி உண்மைகளை பேசுகிறான். ஒருவேளை இது கூட ஒரு மெத்தடாக இருக்குமோ? அவனுக்குள் சந்தேக பூனையும் குறுக்கில் ஓடியது. அது அவர் கண்ணில் தெரிந்தது. என்ன சார், நான் உண்மை பேசுகிற இளிச்சவாயனா இல்லை இது கூட நடிப்பான்னு யோசிக்கிறீங்களா? கச்சிதமாக கேட்டான். ஆமாம் மாரிமுத்து, அதுதான் உண்மை. ஏன் நீங்கள் என்கிட்ட நடிக்கிறதா நான் நினைக்கக்கூடாது? அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது சார். நினைச்சா நினச்சிக்கோங்கன்னு தான் சொல்ல முடியும். இல்லேன்னு மறுக்கலாமே. அப்படி மறுத்து நீங்கள் என்னை நம்ப வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. வேலைக்கு தேவையான தகுதி இருக்கிறதா நினைச்சா வேலை கொடுங்க. இல்லாட்டி லஞ்சம் கொடுத்தாதான் வேலை கொடுப்பேன்னு சொல்லுங்க. அந்த லஞ்சத்தை என்னால் கொடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். முடியாட்டி விட்டுறேன். எவ்வளவு சார் உங்கள் ரேட்டு? நோ, திஸ் இஸ் டூ மச். அப்போ எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுங்க, போயிடுறேன். வேலைக்கான தகுதி முழுக்க இருக்கு. என்ன படிப்பு தேவையோ அது, மெடிக்கல் சர்டிஃபிகேட், என்ட்ரன்ஸ் பாஸ்ன்னு எல்லாம் இருக்கு. கூடவே பயமுறுத்துகிற உங்கள் பேச்சு தான் பெரிய தடையாக இருக்குது. அப்போ எப்படி பேசணும்னு சொல்கிறீங்க? இதெல்லாம் என்ன சொல்லி கொடுத்து வர விஷயமா? நான் உண்மை பேசுறதால யாருக்கு நஷ்டம் சார்? தெரியாம தான் கேட்குறேன். ஒரு கொலையை நீங்கள் நேரில் பார்க்குறதா வச்சுக்குவோம். போலீஸே சாட்சிக்கு கூப்பிட்றாங்க. சரின்னு போவீங்களா? இல்லை நான் பார்க்கலேன்னு போய் சொல்வீங்களா? பார்த்தா பார்த்தேன்னு தான் சொல்லுவேன். அதே சமயம் போலீஸ்காரங்க கிட்ட நீங்கள் கோர்ட்டு கேஸுன்னு நினைச்ச நேரம் இழுத்தடிப்பீங்க. ஆகையால் சாட்சி சொல்ல வரமாட்டேன். மீறி வற்புறுத்தி இழுத்துக்கிட்டு போய் நிறுத்தினா நீதிபதி கிட்ட பொய் சொல்லிடுவேன்னு சொல்வேன். படு வித்தியாசமான பதில். சினிமா ஹீரோ கணக்காக உயிர் போனாலும் சரி உண்மைதான் பேசுவேன் என்றெல்லாம் சொல்லாமல் மாரிமுத்து சொன்னதில் அவன் உண்மை பேசக்கூடியவன், அதே சமயம் அதனால் மாட்டிக்கொண்டு அவஸ்தைப்படவும் தயாராக இல்லாதவன் என்பது தெரியவும் அவருக்கு அவன் மேல் நம்பிக்கை பிறந்தது. இத்தனைக்கும் கட்டை குட்டையாய் கருப்பாய் அவன் உருவத்தில் வசீகரம் இல்லாத நிலையிலும் பேச்சில் அவன் வசீகரித்து விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். அன்று முழுக்க ஜிஎம் அவன் நினைவாகவே இருந்தார். குமாரசாமி சித்தரை சந்தித்த போது மறக்காமல், சாமர்த்தியம் இருந்தால் உண்மை பேசியும் நல்ல விதமாக பிழைக்க முடியும் என்பதற்கு சான்றாக மாரிமுத்து இருக்கிறான் என்று அவனை பற்றி அவரிடம் பேச சாமியும் ஒரு நாள் அவனை அழைத்து வர சொன்னார். அவனும் ஏதோ ஒரு ஆபீஸ் வேலை போல அதை நினைத்து கொண்டு குமாரசாமி சித்தரை சந்தித்தான்.
அன்று அவன் சித்தரை பார்த்த பொழுது சித்தர் வயலில் களை பிடுங்கிக் கொண்டிருந்தார். அவனோ சித்தர் என்றவுடன் சடை பிடித்த தலைமுடி, தாடி மீசையுடன் அவரை கற்பனை செய்து வைத்திருந்தான். கோமணம் கூட கட்டியிருப்பாரோ மாட்டாரோ என்று நினைத்தான். ஆனால் அவரோ ஒரு விவசாயி போல அவன் எதிரில். அவன் அவரிடமே, குமாரசாமி சித்தர் இங்கே இருக்காரு, யார் அவரு என்று கேட்டான். பதிலுக்கு அவர், நீதான் மாரிமுத்துவா என்று திருப்பி கேட்டார். ஆமாம், என்னை உங்களுக்கு தெரியுமா? நான் தானே உன்னை வர சொன்னேன். அப்ப நீங்க தான் சித்தரா? நான் மனுஷன், சித்தங்கிறதெல்லாம் என்னை சுற்றி சிலர் வச்சிருக்கிற அடையாள பேரு. அப்படியா? ஆமாம். ஆனால் என்னை பார்த்தா சாமியார் மாதிரியே தெரியல தானே? சுத்தமாக தெரியலீங்க. யாரோ ஒரு குப்புசாமி ராமசாமி மாதிரி தான் இருக்கீங்க. பளிச்சென்று அவன் பதிலை ரசித்தார். சரி, எங்கே வந்த? ஜிஎம் உங்களை பார்க்க சொல்லி அனுப்பிச்சார். எதுக்கு? போய் பாரு, உன் வாழ்க்கையே மாறி போயிடும் பாருன்னாரு. அப்போ மாறணுங்கிற ஆசை இருக்கா? ஆமாம், இருக்குது. ஏன், இப்போ உனக்கு வாங்குற சம்பளம் போதலையா? போதலைன்னு தான் சொல்லுவேன். எவ்வளவு சம்பளம்? அது 7,000 சில்லறை வருது. ஆனாலும் இதில் காரு பங்களாவெல்லாம் சாத்தியமில்லையே. அப்போ காரு பங்களாலாம் வேணும்னு சொல்லு. கட்டாயமா. கோடிக்கணக்கில் பங்களாக்களும் காருங்களும் இந்த பூமியில் இருக்குது. அம்புட்டையும் மனுஷன்தான் அனுபவிக்கிறான். நானும் மனுஷன்தான். நான் மட்டும் அனுபவிக்க கூடாதா என்ன? அது பேராசையாக உனக்கு தெரியலையா? ஆசையில் குட்டி ஆசை பேராசைன்னு பிரித்து வச்சு பார்க்குறதே தப்புங்க சாமி. இருக்க போகிறது கொஞ்ச நாள். எதையும் யாரும் எடுத்துக்கிட்டு போக முடியாது. அப்படி இருக்கையில் எல்லாத்தையும் அனுபவித்து பார்க்க நினைக்கிறதுல என்னங்க தப்பு இருக்குது? நல்லா பேசுகிற. ஆமாம், அதுக்கு என்ன தகுதி இருக்கு உனக்கு? தகுதி? அரண்மனையில் வாழ்கிறதுக்கு என்னங்க தகுதி வேணும்? காசு இருந்தால் பணக்காரங்கிறத தகுதி தானாக வந்துடும். காசு பணம் வேணுமே. ஆமாம், வேணும். ஒருவேளை அதுக்குத்தான் உங்களை பார்க்க சொன்னாரோ என்னவோ. என்ன பார்த்தா காசு பணம் வந்துடுமா? எங்கள் முதலாளி ஜிஎம் இவங்கெல்லாம் நல்ல காசுக்காரங்க. வார்த்தைக்கு வார்த்தை ஜெய் குமாரசாமி சித்தாய நமகன்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க உங்கள் பேரை சொல்லி உங்களையும் சாமியாக கும்பிட்றாங்கன்னா உங்ககிட்ட ஏதோ சரக்கு இருக்குந்தானே அர்த்தம். இருந்தாலும் என்னை பற்றி தப்பு தப்பாக கூட நினைக்கிற போல இருக்கே. உங்களையும் இல்லை, சாமியார்னாலே தப்பாக தான் முதல்ல எல்லாரும் நினைக்கிறாங்க. அப்படி தான் பல சாமியாருங்களும் நடந்துக்கிறாங்க. குறிப்பாக பொம்பளை விஷயத்தில் மோசம். எவ்வளவு பத்திரிக்கைங்க படிக்கிறேன். ஜிஎம் சொன்னது உண்மைதான் என்கின்ற மாதிரி மாரிமுத்து பொலபொலவென்று நினைப்பதையெல்லாம் கொட்டினான். அவனது உண்மையும் துளி கூட சுடவில்லை. அந்த அளவு யதார்த்தமாக இருந்தது அவன் பேச்சு. அவன் வருவதற்கு சில நிமிடம் முன்புதான் வந்தனா வந்து பேசிவிட்டு போயிருந்தாள். சாமி, ஏன்தான் நடிகையானோமுன்னு இருக்கு சாமி என்று அழுதிருந்தாள். யாரும் எனக்கு ஒரு மனசு இருக்குன்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. உடம்பை மட்டுமே பார்க்குறாங்க. அதை அடையிறதுக்காக எவ்வளவெல்லாம் போய் பேசுகிறாங்க தெரியுமா? நான் ஒரு கருப்பி. எங்கள் அம்மா என்னை கரும் பிசாசுன்னு தான் கூப்பிடும். அப்படிப்பட்டனா மகாலட்சுமி ஆட்ட இருக்கேனாம். ஒருத்தன் கூசாமல் போய் சொல்கிறான். இன்னொருத்தன் ரதிங்கிறான், மேனகைங்கிறான். மேக்கப் பலகை எப்படியெல்லாம் வர்ணிக்கிறாங்க தெரியுமா? நான் ஏன் நடிகையானேன்னு இருக்கு சாமி. சாமிக்கு அவள் அழுதது ஞாபகத்துக்கு வந்தது. அவளுக்கு ஒரு காவல் தேவை என்கின்ற முடிவுக்கு அப்பொழுதே வந்துவிட்டவர் இப்பொழுது அந்த காவலனாக மாரிமுத்துவை பார்த்தார். அவளுக்கு பிடித்த உண்மை இவனிடம் இருக்கிறது. மனதுக்கு மிக பிடித்த விஷயங்களால் தான் புதிய உறவுகள் உருவாக வேண்டும். அப்பொழுதுதான் அது நிற்கும். அவனும் செல்வத்தை விரும்பும் உண்மையானவனாக இருக்கிறான். அவளும் உண்மையை விரும்பும் பொய்யில் இருக்கிறாள். அவர் கணக்கு சரியாக வேலை செய்தது. அதன்பின் சாதாரண கிளார்க்காக இருந்த மாரிமுத்து பந்தனா மாரிமுத்தாகி விட்டான். இதெல்லாம் பழைய கதை. அதெல்லாம் ஒரு முறை மாரிமுத்துவின் ஞாபகத்தில் வர, இதை எதற்காக இப்போது யோசிக்க வைத்தார் என்கிற மாதிரிதான் அவரை பார்த்தான். எதுக்கு பழசை யோசிச்சு பார்க்க சொன்னேன் தெரியுமா? அவரே கேட்டார். எதுக்கு சாமி? தாழ்வு மனப்பான்மையால ஒரு உண்மையை நீ மறைச்சிக்கிட்டே
உங்க 2 பேரை சேர்த்து வச்சது நான் இல்ல. உங்களுக்குள்ள இருக்கிற உண்மையான சில விஷயங்கள் தான் உங்களை சேர்த்து வைச்சது. அது தெரியாம என்னை காரணமா சொல்லி ஒருத்தனை நீ தூண்டி விட்டுட்ட. அவன் இப்போ சதா என் நினைவாகத்தான் இருக்கான். அது தெரியுமா உனக்கு? மாரிமுத்துவுக்கு அவரின் பதில் அதிர்ச்சியாக இருந்தது. சாமி, இதை நான் துளி கூட எதிர்பார்க்கல. எதிர்பார்க்கணும். நீ உண்மையானவன், உண்மை பேசின, அதுல தப்பு இல்ல. ஆனா என்னை பற்றி என் அனுமதி இல்லாம யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நான் சொன்னதை நீ மீறிட்ட. அவர் சொல்ல சொல்ல அவன் தலை அதை ஆமோதித்தது. எந்த நிலையிலும் சில சித்துக்களை நான் இப்போ கையாள்றதில்லைங்கிறது முடிவில் இருக்கேன். ஆனா அவனோ என் சித்துக்கே பெரிய பரீட்சையா இருப்பாங்கிற மாதிரி தோணுது. சித்தர் சாமி வருத்தப்படும்படி சொல்லி விட்டுட்டு 2 பேரும் அந்த குடிசைக்கு போங்க. இப்ப கூட அவன் என்னை தேடித்தான் வந்துட்டு இருக்கான். அதை நீங்களே பாருங்க என்றும் சொன்னார். அவர்களும் வேகமாக அருகில் இருந்த அந்த தென்னந்தோப்பின் எளிய குடிசைக்குள் நுழைந்து கொண்டனர். சாமியும் இளநீர் சீவ ஆரம்பித்தார். வசந்தனும் வயற்பரப்பில் தெரிந்தான். அவரை நெருங்கினான். ஐயா, இங்க குமாரசாமி சித்தர்னு ஒரு சாமியார் இருக்காருங்களாமே? அப்படியா? எனக்கு தெரியாதே. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. வழியில கேட்டேன். தோப்புல இருப்பாரு, போய் பாருன்னு சொன்னாங்க. தோப்புல நான் தான் இருக்கேன். வேணும்னா என்ன சித்தனா நினைச்சுக்கோங்க. விளையாடாதீங்க. நானே ரொம்ப நொந்து போய் வந்திருக்கேன். நொந்து போய் தான் வாங்க, இல்ல வெந்து போய் தான் வாங்க. எனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு தெரிஞ்சு யாரும் இங்கில்ல. அவர் பதில் வசந்தன் முதுகில் ஏமாற்ற அலையாக பரவியது. சோர்வுடன் திரும்பி நடந்தான். மாரிமுத்துவும் வந்தனாவும் மெல்ல குடிசையை விட்டு வெளியில் வந்தனர். சாமியும் அவர்களை பார்த்தீர்களா என்கிற மாதிரி பார்த்தார். அத்தியாயம் 4. குறிப்பு: வசியத்தை மாய வித்தையாக கருதுபவர்கள்தான் அதிகம். அதற்கு காரணமும் இருக்கிறது. சில உபாசகர்களும் மாந்திரீகர்களும் விபூதி, மை முதலியவற்றால் எதிரியை வசியப்படுத்தும் வித்தை தெரிந்தவர்களாகவும், வேண்டாதவர்களை அடக்குவதற்காக அந்த வித்தையை பயன்படுத்துகின்றவர்களாகவும் இருக்கின்றனர். பொதுவில் வசியம் என்பதே மனமும் அதன் உணர்வுகளும் சார்ந்த ஒன்று. இது பஞ்சபூதத்தில் ஆகாய அம்சமாகும். மனித உடலில் ஆகாய அம்சமாக உள்ளதை குரங்கு போல ஆட்டி வைக்க கற்றுக்கொண்டு விட்டால் வசிய கலை வசப்பட்டு விட்டது என்று பொருள். ஆசை மிக உள்ள மனிதர்களை சுலபமாக வசியப்படுத்தி விடலாம். ஆசை என்பது ஒருவித உலகப்பற்று. இதனால் புலன்களுக்கு இன்பம் ஏற்படுகிறது. உதாரணமாக, ஒருவன் ஒரு பெண்ணை விரும்புகிறான் என்றால் அவள் உடம்பை விரும்புகிறான் என்றே பொருள். அவளும் அவனுக்கு பிடித்த அழகில் நின்று அவன் மனதை பாடாய்படுத்துகிறாள். அதாவது, கண்கள் ஒரு அழகை கண்டு கருத்தில் மயங்கி அதன் காரணமாய் பித்தாய் மாறிவிடுவதே ஆசை. இப்படி ஆசை உடையவர்களின் உள்ளம், உடம்பு இரண்டும் பலவீனமான நிலையில் இருக்கும். இதை இப்படியும் கூறலாம்: உள்ளம் உடல் இரண்டுமே பஞ்சபூத கலவைதானே. அந்த கலவை வலுவில்லாதபடி இருக்கும். யாரெல்லாம் பேராசை உடையவர்களாகவோ இருக்கிறார்களோ அவர்கள் மிக பலவீனமானவர்கள் என்பதே உண்மை. இப்படி பலகீனமானவர்கள் காலில்லாதவன் விழுந்து விடாதபடி நிற்க எதையாவது பற்றி கொள்ள துடிக்கிற மாதிரி தாங்கள் ஆசைப்படும் விஷயத்தை அடைய மனதளவில் அதையே பற்றி கொண்டு துடிப்பார்கள். இந்த நிலையில் உடம்பிலும் ரசாயன ரீதியாய் பல மாற்றங்கள் நிகழும். உடம்பில் பலவிதமான சுரபிகள் உள்ளன. அவை உணர்வுகளின் தன்மை மற்றும் அழுத்தத்திற்கு ஏற்ப சுரக்கக்கூடியவை. அவை சுரக்க தவறினால் பெரிய அளவில் மனதில் எண்ண அலைகள் ஏற்படாது. சில மனநோயாளிகளை குணப்படுத்த உடம்பை கட்டி போடுவது ஒரு கலை. ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பது, ஊசி போட்டு துவண்ட நிலையில் கிடத்துவது போன்றவற்றை கண்டிருக்கலாம். இதிலிருந்து உடம்பும் மனமும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டிருப்பது புலனாகும். அவ்வகையில் உடம்பு என்பது
பஞ்சபூத கலவை. அந்த கலவை வெளியில், அதாவது ஆகாயத்திலும் தொடர்பினை உடையது. நம் வீட்டு தொலைபேசியை கொண்டு உலகில் யாரோடும் ஆகாய மார்க்கமாக பேச முடிவது போல இந்த உடம்பும் ஆகாய மார்க்கமாக பிரபஞ்ச வெளியில் பல்வித தொடர்புகளை கொண்டிருக்கிறது. வசியமை, மந்திரித்த விபூதி முதலானவை அந்த தொடர்புகளில் ஒருவித கூடுதலான கிளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியவை. அதன் காரணமாக வசியத்துக்குரியவர் தூண்டப்பட்டு செயல்படுவார். அவரது மன ரேடியோவை புறத்தில் உள்ள அலைவரிசைகளால் வெளியே இருந்து நிர்வகிக்கலாம். வசியர் இயற்கை வசியம், செயற்கை வசியம் என்று இரு பிரிவுபடும். ஒருவர் ஈர்க்கும் சக்தி எதுவோ அதை கண்டு கல்வி மற்றும் சிந்தனை சிறப்பால் பலப்படுத்துவது மற்றொன்றாகும். இனி கதைக்குள். குமாரசாமி சித்தரின் பார்வையும் கேள்வியும் வந்தனா, மாரிமுத்து இருவரையுமே மௌனமாக பார்க்க செய்தது. அவர்களுக்கு தெளிவாக புரிய வேண்டும் என்பதற்காக சற்று விளக்கமாகவே பேசத் தொடங்கினார். உயிரினங்கள்ல நான் யாருங்கிற கேள்வி கேட்டுக்க முடிஞ்ச ஒரே உயிரினம் மனிதன்தான். அந்த கேள்விக்கு பின்னால்தான் விஞ்ஞானம், மெய்ஞானம் இரண்டுமே இருக்கு. இரண்டுமே உருவானது. இதுல மனித சக்தி எதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வெளியில விளக்குதோ அது விஞ்ஞானம். புரிஞ்சுக்கிட்டாலும் வெளியில விளக்க முடியாத சில விஷயங்களும் இருக்கு. அது மெய்ஞானம். அந்த மெய்ஞான விஷயங்கள் மேலே ஒரு அதீத பற்றுதல் மனிதர்களுக்கு உண்டு. விஞ்ஞானம் எந்த விஷயத்திலேயும் முதல் தடவை மட்டும்தான் வியர்ப்பை ஏற்படுத்தும். அப்புறமா அது எதுவுமே செய்யாது. கடிகாரம், செல்போன், டிவி எல்லாமே முதல் பார்வையில நம்மை விழுங்குறதோட சரி. அதன் பிறகு அது ஒரு சராசரி பரபரப்பை கூட நம்ம கிட்ட உருவாக்குறதில்ல. ஆனா மனித சக்தியில புரிய வைக்க சிரமமான சில விஷயங்கள் இருக்கு. குறிப்பா அஷ்டசக்திங்கிற அஷ்டமா சித்தி இருக்கே, அது எப்பெல்லாம் வெளிப்படுதோ அப்பெல்லாம் வியர்ப்புதான். இது எப்படி சாத்தியம், இது எப்படி சாத்தியங்கிற கேள்வியை அது எழுப்பி மனசை ஆக்கிரமிக்கும். அஷ்டமா சித்துல நான் வசிய சித்துவை 60 வருஷ சிந்தனையாலையும் புலநடக்கத்தாலையும் பெற்றவன். ஆனா அதோட பலனை இந்த மனித சமுதாயம் அல்ப விஷயத்துக்கெல்லாம் விலைக்கு வாங்க முயற்சிக்குது. சுயமா அனுபவிச்சு அறிஞ்சிக்க வேண்டிய ஞான கல்வி அது. ஆனா அதை காசுக்கு வாங்க முயற்சிக்கிறது எவ்வளவு கேவலம். குமாரசாமி சித்தர் அப்படி கேட்ட பிறகுதான் மாரிமுத்துவுக்கும் வந்தனாவுக்குமே சில விஷயங்கள் புரிய ஆரம்பித்தன. குறிப்பாக அவர் ஏன் தன்னை வெளியே காட்டிக்கொள்ள மறுக்கிறார் என்பது அப்பொழுதுதான் துல்லியமாக விளங்கியது. சாமி, சுயநலத்துக்காக உங்களை வந்து தொந்தரவு செய்வாங்கன்னு நீங்க சொல்றது இப்பதான் எனக்கு புரியுது. வசந்தன் நான் சொன்னதை நம்பி இருக்க மாட்டான். நான் ஏதோ சப்பை கட்டுறத நினைப்பான்னு தான் நினைச்சேன். ஆனா அவன் இவ்வளவு தூரம் நம்பிக்கையோடு தேடி வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை சாமி. வெளியே ஆவேசமா நம்பாத மாதிரி பேசுற ஒவ்வொருவருடைய உட்புறமும் அதற்கு நேர் எதிரானங்கிறது புரிஞ்சுக்கணும் நீ. ஒருத்தர் எதை நான் நம்பலைங்கிறாரோ அதை தீவிரமா ஆராய்கிறாருங்கிறது அர்த்தம். ஆராய ஆரம்பிச்சாலே பற்றுதல் தானா வந்துவிடும். சரி சாமி, நீங்க எவ்வளவோ தெரிஞ்சவர். அவன் எதற்காக இங்க வந்திருக்கான்ங்கிறதும் உங்களுக்கு தெரியுமே. அது உனக்கு தெரிய வேண்டாம். நீங்க கிளம்புங்க. என்னை பற்றி நினைக்கிறதையே விட்டுடுங்க. அதுதான் நீங்க எனக்கு செய்கிற பெரிய உதவி. உங்களுடைய இயல்பான சுபாவத்தில் உண்மையா இருங்க. மரணிக்கிற வரை உங்களுக்கு பெரிய துன்பங்கள் நேராது. வாழ்க்கையும் அர்த்தமுள்ள ஒரு விஷயமா தானா மாறும். இறுதியாக முத்தாய்ப்பாய் ஒரு பதிலோடு அவர் அங்கிருந்து குடிசைக்குள் சென்றார். மாரிமுத்துவும் வந்தனாவும் முதல் முறையாக ஒருவரை ஒருவர் சோகமாக பார்த்து கொண்டனர். தப்பு செய்திட்டேன் வந்தனா, நீயும் என்னை மன்னிச்சிடு என்றான் மாரிமுத்து. இது நமக்கு ஒரு அனுபவங்க. சாமி கிட்ட சொல்லிட்டு கிளம்புவோம் வாங்க. அவள் அவனை சமாதானப்படுத்திவிட்டு
குடிசைக்குள் எட்டி பார்த்தாள். ஒரு அகல் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அவரை காணவில்லை. அவர் சித்து விளையாடத் தொடங்கிவிட்டார். காற்றோடு காற்றாக கலந்து எங்கே போனாரோ? வியப்போடு கன்னத்தில் போட்டுக்கொண்டு இருவரும் திரும்ப தொடங்கினர். ஒரு வார கால சஸ்பென்ஷனுக்கு பிறகு அன்றுதான் அலுவலகத்துக்குள்ளேயே நுழைகிறான் வசந்தன். அலுவலகமே அமைதியாக செயல்பட்டு கொண்டிருந்தது. கண்ணாடி அறைக்குள் மேனேஜர் தெரிந்தார். பக்கத்திலேயே நிர்வாக இயக்குனர் அறை. அறைக்கு முன்னால் ரிசப்ஷன் டேபிளில் ரிசப்ஷனிஸ்ட் இருந்தாள். அவள் இருந்தால் நந்தினி இருக்கிறாள் என்று பொருள். அதனால்தான் ஆஃபீஸே சுடுகாடு போல அமைதியாக இருக்கிறதோ? மனதில் சிந்தனையோடு சீட்டில் போய் அமர்ந்தான். காத்திருந்த மாதிரி பியூன் வந்து அழைத்தான். சார், உங்களை மேனேஜர் கூப்பிடுறாரு. போ, வரேன். பதிலை சொல்லிவிட்டு டிராயரை திறந்து ஹேண்ட்பேக்கை வைத்தான். பக்கத்து சீட் கிளார்க் ஒரு மாதிரி பார்த்தான். அக்கவுண்டன்ட் அமிர்தலிங்கத்தையும் பார்க்க முடியவில்லை. சீட் காலியாக இருந்தது. ஒரு வாரத்தில் என்னென்னவோ நடந்திருக்கிறது என்று எண்ணியபடியே மேனேஜர் முன்னால் போய் நின்றான். வாயா, சஸ்பென்ஷன் முடிஞ்சிடுச்சா? வாயை திறந்து பேசியா, பேச மாட்டியா? உன்னால் எப்படி பேச முடியும்? நீ தூக்கி போட்ட மேஜை டிராயர் பட்டதில் மேடத்துக்கு இன்னும் தலைவலி. ஸ்கேன் எடுத்து பார்க்குற அளவுக்கெல்லாம் பண்ணிட்டியா? சார், அதில் என் தப்பு எதுவுமே இல்லை சார். தற்செயலாக நடந்த ஒரு விஷயம் அது. அதே தற்செயலில் நான் உனக்கு டிஸ்மிஸ் ஆர்டர் கொடுத்தா வாங்கிக்குவியா? சார், பேசாத. ஆரம்பத்தில் மௌனமாக தானே இருந்த. இப்போ எதுக்கு வாயாடுற? வாயாடல சார், உள்ளதை சொல்கிறேன். அதான் ஒரு வாரம் பனிஷ் பண்ணிட்டீங்களே. இப்போ தானே சொன்னேன் பேசக்கூடாதுன்னு. குட், அப்படியே நில். சொல்கிறத மட்டும் கேளு. கம்பெனி இப்போ ரொம்ப நஷ்டத்தில் போய்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் இந்த ஆஃபீஸில் 310 பேர் இருந்தால் தாங்காதுன்னு 110 பேரை வீட்டுக்கு அனுப்ப நிர்வாகம் முடிவு செஞ்சிருக்கு. நீ பயப்படாத, உன்னையெல்லாம் அனுப்ப போகிறதில்ல. 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் வெளியே போகணும். அதே சமயம் உன்ன மாதிரி நபர்களை நல்ல விதமாக பயன்படுத்தணும். நீ பார்க்குற கிளார்க் வேலையை ஒரு கம்ப்யூட்டர் பார்த்திடும். ஆகையால் உன்னை ஜாப் டிரான்ஸ்ஃபர் செய்திருக்கேன். மேனேஜர் விஸ்தாரமான விளக்கத்தின் இறுதியில் ஒரு குண்டை தூக்கி போட்டார். ஜாப் டிரான்ஸ்ஃபரா? ஆமாம். போன வாரம் வர நீ அக்கவுண்ட்ஸ் கிளார்க். இனிமே நீ எம்டி நந்தினி மேடத்தோட பிஏ. என்னது? நான் எம்டியோட பிஏவா? வாயை பிளந்தான் வசந்தன். ஆமாம், அது என்னவோ தெரியல. அவங்களுக்கு பிஏவா போகிறவங்க 2 நாள் தாக்கு பிடிக்க மாட்டேங்கிறாங்க. 10 நாளில் 3 பேர் எழுதி கொடுத்துட்டாங்க. நீ என்ன செய்கிறேன்னு பார்க்குறேன். வசந்தன் வெறித்தான். எப்பன்னு கேட்க மாட்டியா? எப்போ சார்? இன்னைக்கே, இப்போவே. சொன்னபடி ஆர்டர் பேப்பரை அவன் எதிரில் நீட்டினார். அதில் அரை மனதாய் கையெழுத்திட்டு விட்டு வெளியே வந்தான். மீண்டும் அந்த பெஞ்ச் கிளார்க் ஒரு மாதிரி பார்த்தான். எதுக்குயா அப்படி பார்க்குற? பிஏவா போட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஒத்துக்கிட்டீங்களா? ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். பாவம் சார், நீங்கள் அந்த பிசாசுக்கிட்ட எப்படி சார் குப்பை கொட்ட போகிறீங்க? நம்ம தங்கராஜ் சார்கிட்ட செருப்புக்கு பாலிஷ் போட்டு கொண்டு வர சொல்லியிருக்காங்க. கிளார்க்கின் பேச்சு வயிற்றில் புளியை கரைத்தது. ஏற்கனவே கன்னத்தில் விழுந்த அறை ஞாபகத்தில் வந்தது. வாழ்க்கையில் எவ்வளவு வேண்டுமானாலும் அவமானப்படலாம். ஆனால் ஒரு பெண் கையால் மட்டும் அறை வாங்கக்கூடாது. அப்படி அறை வாங்கிவிட்டால் அவ்வளவுதான். மனது சுண்டி சுருங்கி விடுகிறது. சதா அதே நினைவுதான். படுத்தால், எழுந்தால், நடந்தால், நின்றால் பலார் சப்தம்தான் காதில் கேட்கிறது. பதிலுக்கு ஒரு 10 அறையாவது அறைந்தால்தான் ஆத்திரம் தீரும் போல இருக்கிறது. வசந்தன் புழுங்கியபடியே இருந்தான். ரிசப்ஷனிஸ்ட் இன்டர்காம் வழியாக மேடம் வாண்ட்ஸ் டு மீட் யூ என்றாள். அந்த பிசாசு சந்திக்க விரும்புகிறதாம். அரை மனதாக எழுந்து சென்று அவள் எதிரில் நின்றான். அவள் ஒரு சாசரில் டீயை சப்பியபடி இருந்தாள். வந்து நிற்கும் வசந்தன் முகத்தை கூட ஏறிட்டு பார்க்காமல், ரிசப்ஷனில் பேட் இருக்கும், போய் எடுத்துக்கிட்டு வா. என்னை பார்க்க வரும்போது கையில்
பேட் பேப்பரும் பேனாவும் எப்பவும் இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் என்று கேட்டு கைகளை சொடுக்கிட்டாள். சாரை பாம்பு இரு கண்களை இடுக்கி கொண்டு பார்க்கிற மாதிரி அவளை பார்த்துவிட்டு வெளியேறி பேப்பர் பேனாவுடன் உள்ளே நுழைந்தான். எழுதிக்க, நான் சொல்கிறத அப்படியே டிடிபியில் போட்டு பிரிண்ட் எடுத்துடு. அப்புறமா அதை அழகா இல்லஸ்ட்ரேஷனுக்கு நடுவில் வச்சு ஒரு கவரில் ஒட்டி அனுப்பணும். இது ஒரு கல்யாண வாழ்த்து, என் காலேஜ் ஃப்ரெண்டோட கல்யாணம் என்று எக்ஸ்பிரஸ் வேகத்தில் பேசியவள் மை டியர் லில்லி என்று நோட்ஸ் கொடுக்கும்போது பேச ஆரம்பித்தாள். அவன் எழுதாமல் அவளை பார்த்து 1 minute மேடம் என்றான். அவளும் பார்த்தாள். எனக்கு ஷார்ட்ஹேண்ட் தெரியாது, டைப்ரைட்டிங் மட்டும்தான் தெரியும் என்றான் வசந்தன். அப்போ சொல்ல சொல்ல டைப்பே பண்ணிடு. அதுக்கு டைப்ரைட்டர் வேணும். இங்கே எப்படி? நோ ப்ராப்ளம், இங்கே என் சீட்டுக்கு எதிர்க்கேயே உனக்கு இனிமே சீட் வித் கம்ப்யூட்டரும் பிரிண்டரும், ஓகே? அவள் க்ஷணத்தில் தீர்வுக்கு வந்தாள். அவனுக்கு வியர்த்து கொட்டியது. 15வது நிமிடம் அங்கே ஒரு மேஜை நாற்காலி போடப்பட்டு கம்ப்யூட்டரும் வைக்கப்பட்டு அருகிலேயே ஒரு பிரிண்டரும் வைக்கப்பட்டது. அந்த வேகம் அவனை மிரட்டியது. டைப்பிங் தெரியும் என்று சொல்லிவிட்டானே தவிர டச்சு விட்டு பல நாட்கள் ஆகிவிட்டது. இப்பொழுது எப்படி வருகிறதோ வசமாக மாட்டிக்கொண்டு விட்ட மாதிரி உணர்ந்தவன் அப்படி இப்படி திரும்ப முடியாதபடி அவள் எதிரிலேயே ஒரு அடிமை போல வந்து அமர வேண்டி வந்ததை ஒரு பெரிய தோல்வியாகவே நினைத்தான். அழுகை வரும் போல தோன்றியது. அடக்கி கொண்டான். கமான், உன்னால பார், 1/2 மணி நேரம் எனக்கு வேஸ்டாக போயிடுச்சு. அவள் விரலை சுண்டி அழைத்தாள். அவனும் டைப் படிக்க தயாரானான். அவள் படுவேகமாக சொல்லி கொண்டு போனாள். அவனால் அவளை பின்பற்றவே முடியவில்லை. அது அவன் டைப் செய்து நீட்டிய தாளில் தெரிந்தது. அதை வாங்கி படித்தவள் அப்படியே அந்த காகிதத்தை கசக்கி வீசி எறிந்தாள். ஒழுங்கா காது கொடுத்து கேட்டு டைப் பண்ணு என்றாள் கடுமையான குரலில். அவனுக்குள் கோபமும் இயலாமையும் கூத்து கட்டி ஆடின. அவ்வப்பொழுது கண்ணீர் துளி கூட எட்டி பார்த்தது. மொத்தத்தில் ஏண்டா வேலைக்கு வந்தோம் என்று தோன்றியது. இறுதியாக சத்தியம் தேட்டர் தெரியுமா என்று கேட்டாள். தெரியும் தெரியும் மேடம்னு சொல்லு. தெரியும் மேடம். போய் ஒரு 4 டிக்கெட் பால்கனிக்கு வாங்கி வை, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வருவோம். அவள் கட்டளையிட்டு விட்டு அவன் என்ன நினைக்கிறான் என்று கூட பார்க்க விரும்பாமல் ஏதோ ஒரு ஃபைலை எடுத்து புரட்டினாள். நான் கௌரவமான ஒரு ஊழியன், உன் அடிமை இல்லை. அவனுக்கு அப்படி சொல்லி கத்த வேண்டும் போல தோன்றியது. ஆனால் அடக்கி கொண்டான். வெளியில் வந்தான். கேண்டீன் நோக்கி நடந்தான். அங்கே அவன் நெருங்கிய நண்பன் ஒருவன் இருந்தான். என்னப்பா, இனிமே எம்டிக்கு பிஏவா? மண்ணாங்கட்டி. அவளுக்கு பிஏன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவளோட கால் செருப்புன்னு சொல்லலாம், இல்லை அவளோட கர்ச்சிப்புன்னு சொல்லலாம். அடேப்பா, ஜாயின் பண்ணி முழுசாக 1/2 மணி நேரம் ஆகலை, அதுக்குள்ளே இவ்வளவு அலுப்பா விட்டா கொள்ள செஞ்சிடுவேன். அசந்தா கால் கூட அமுக்கி விட சொல்லுவா போல இருக்கு. அசந்தா இல்லை, கட்டாயம் சொல்லுவா. இந்த பாடு படுத்தினா எவன் இருப்பான் இந்த கம்பெனியில்? அதான் ஒவ்வொருத்தனும் தலை தெறிக்க ஓடிட்டானுங்க. ஆனால் நான் ஓடவே மாட்டேன். வசந்தன் பற்கள் நரநரைக்க சொன்ன விதமே ஒரு தினுசாக இருந்தது. அப்போ டோட்டல் சரண்டர்னு சொல்லு. நீ இப்போ எப்படி வேணா சொல்லு. ஆனால் போக போக பார், அரைக்கு அரை, கேலிக்கு கேலி, அவளை நாயா ஆட்டி வைக்கிறேன். அதுக்கெல்லாம் இனிமே தான் ஒருத்தன் பிறந்து வரணும். அதிகபட்சம் சாரி மேடம், உங்ககிட்ட என்னால் குப்பை கொட்ட முடியாதுன்னு ஒரு கால் கடிதாசி எழுதி கொடுத்துட்டு புறப்படலாம். அவ்வளவுதான் உன்னால் முடியும். அதையும் பார்க்குறேன். வசந்தன் எந்த நம்பிக்கையில் அப்படி சொன்னான் என்பது விளங்கவில்லை. ஆவேசமாக அங்கிருந்து கிளம்பினான். அவன் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்து விட்டது மட்டும் துல்லியமாக விளங்கிற்று. வசந்தன் குமாரசாமி சித்தரை சந்தித்தானா? அவன் பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? பார்ப்போம் சிறு இடைவேளையில். நன்றி நண்பர்களே.